Hi guys, welcome back to my channel. So, வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம். I am riding in my full gears. ரொம்ப நாள் gears போட்டு we are heading to biker's marriage. So, பைக்கரோட மேரேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த பைக்கரோட மேரேஜ். எங்கே அவங்க கல்யாணம் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஊட்டியில் வச்சு அவங்க கல்யாணம். ரொம்ப நாள் நான் ஊட்டி போயுமே. ஸோ ஊட்டி போகிறது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதில் பேஸ் நம்ம வந்து ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். என் கார் வந்து அடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஸோ வி ஆர் கிளைம்பிங் தி ஃபர்ஸ்ட் ஹாஸ்பில்மெண்ட்டா? ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பில்மெண்ட்டுங்க. இதெல்லாம் அவங்க வயிறு ஏற மாதிரி ஏறிட்டு போட்டு விட்டுணும். கைஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் பிட் ஸ்டாப் ஸ்டோரி போடுறதுக்காக நிறுத்தியிருக்கேன். ஸோ ஸ்டோரி போட்டிருக்கேன், அதுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஹில்ஸ் ஏறணும். 2 ஹேர் பின் பண்ணி முடிஞ்சிருக்கு. ஸ்டோரி மட்டும் அப்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து கிளம்ப முடியும். டைம் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 7:28ங்க. ஸோ 7:30 மணி ஆச்சு. நம்ம ஒரு 8:30 மணி 9 மணிக்கெலாம் அங்கே இருப்போம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இருந்துச்சு 40 கிலோமீட்டர். ரொம்ப நேரம் வந்து ஓட்டமும் முடியாது. லெட்ஸ் see how fast we can go there. ஓகேங்களா? போயிட்டு அங்கே லொக்கேஷன் வேறு கண்டுபிடிக்கணும். எனக்கு லொக்கேஷன் வேறு கரெக்டாக தெரியாது. டிராஃபிக்லாம் பெருசாக இல்லைங்க, ஓரளவுக்கு தான் இருக்குது. இது ஸ்டோரி மட்டும் இன்றைக்கி அப்லோட் ஆகும் தெரில. இது அப்லோட் ஆகிடுச்சுன்னா கிளம்பிட வேண்டியதான். அங்கே போயிட்டு நம்ம லொக்கேஷன் வேறு கண்டுபிடிக்கணும். கல்யாண மண்டபத்தோட பேர் மட்டும் இருக்குது கூகுள் மேப்பில் பார்த்தேன். ஆனால் ஓரளவுக்கு அந்த ஊட்டி சரௌண்டிங் போயிட்டு நம்ம வந்து மேப் காட்டுற எடுத்து லொக்கேஷன் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். பார்ப்போம். சீட் கவர் வேறு பெஞ்சு போச்சுங்க. சீட் கவர் வேறு மாற்றணும். ஆக்சுவலி வந்து ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஒரு கம்பெனி வந்து நமக்கு வந்து இன்வைட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம சீட்டை வந்து சென்ட் பண்ணி சீட் கவர் வந்து போட போகிறோம். வேறு லெவலில் செய்ய போகிறோம். சிறப்பான சம்பவம். ஸோ அதுதான் விஷயம். கைஸ், we have crossed பட்லியா செக் போஸ்ட். ஏறி போகும். போய் பார்ப்போம். கேப் இருந்தால் போவோம், இன்னும் வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சம் பூந்து போவோம், ட்ரைவ் பண்ணுவோம். ஏன்னா லேட் ஆகிட்டு வேறு நமக்கு இருக்குது. எவ்வளோ நாள் ஆகுன்றது நம்ம போய் நம்ம லொக்கேஷன் வேறு தேடணும். காலெலாம் தள்ளாடுதுங்க எனக்கு ஆக்சுவலி வந்து சொல்ல போனால். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கியர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஒரு ரீசன் அது. இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா 2 days பேக் தான் நம்ம வந்து பழனி போயிட்டு இருந்தோம். அதாவது 1 day ரைடுன்னு வச்சுக்கோங்களேன். மார்னிங்கே போயிட்டு சாயந்தரத்துக்குலாம் வந்துட்டேன். அது ஒரு நான் ஸ்டாப்பாக ஓடிட்டு இருந்தது. அப் அண்ட் டவுன் வேறு ரெண்டுமே. அது இல்லாமல் அங்கே ஊர் சுற்றுனது, கொஞ்சம் மலை ஏறினது ஈரது அப்படிலாம் பாடி செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. ஏன் அடிக்காதீங்க ஹானு, காது வலிக்குதுங்க. சரி, இந்த பேட்டன் போட்டு வச்சாங்கன்னா நானும் பேட்டன் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு ஆசை வந்துடும். வேணாங்க, வேணாம், அழுதுடுவேன். நினச்ச மாதிரியே ஒரு வண்டி பிரேக் டவுன். பிரேக் டவுன் தானே? இல்லை, ஒரு சைடாக சாஞ்சிடுச்சு. பிரேக் டவுன் தான்.
போயிடப்பா மாறிடுவோம். அடுத்த ஹேர்பின் பெண்டு. அந்த டிராஃபிக் ஜாம்னால பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே வண்டி வரல. பார்த்தீங்கன்னா 11th ஹேர்பின் வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 3 ஹேர்பின் பெண்ட் இருக்குது குன்னூர் ரீச் ஆகிறதுக்கு. டோட்டல் 14 ஹேர்பின் பென்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 13th ஹேர்பின் பெண்ட் ஏறிட்டோம். ஒரே ஒரு ஹேர்பின் பெண்ட் தான். அந்த ஹேர்பின் பெண்டை கிராஸ் பண்ணிட்டா வி வில் ரீச் குன்னூருங்க. ஏதோ ரோடு வேலைலாம் பண்ணுறாங்க போல. இப்போ தான் பாறையெல்லாம் உடச்சி பண்ணுறாங்களா இல்லை உடஞ்சிருச்சான்னு தெரியல. சரி, இப்போ மெயின் விஷயம் என்னென்னா குன்னூர்லேருந்து ஊட்டி போகணும். ஊட்டி போகிற வழியில் இருக்கா இல்லை ஊட்டி போய் அங்கேருந்து போகணுமா அப்படின்றது எதுவுமே எனக்கு தெரியாது. சொன்னாங்க பெஸ்ட் ஐடியா. இப்போ டைம் 8:20 என்னோடய வாஷ் டைமிங்கில் நம்ம குன்னூர் போய் ரீச் ஆகிட்டு 10 மினிட்ஸில் குன்னூர் போய் ரீச் ஆகிட்டு நம்ம வந்து வாட் இஸ் தி பிளான் ப்ளேஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா குன்னூர் வந்து கிராஸ் பண்ணிட்டோம். செம்மையாக வச்சாச்சு. வரும்போது டைம் தான் பார்த்துருக்கோம். ஸோ இங்கேருந்து அந்த கல்யாண மண்டபத்துக்கு 13 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்கு. நான் வந்து க்ளவுஸை கழட்டிட்டேன். ஏன்னா வந்து சப்போஸ் நான் எமர்ஜென்சிக்கு நான் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணணும், லைக் நான் கூகுள் மேப்ஸ் தான் போடணும்னு பார்த்தீங்கன்னா என்னால் க்ளவுஸ் யூஸ் பண்ண முடியாதா. ஸோ ஒரே வழி க்ளவுஸ் கழட்டிட்டேன். கேஸ் ஊட்டி ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ். ஆமாம், 1.5 கிலோமீட்டர்ஸ் 4 மினிட்ஸ் தான் காட்டுது. ஸோ 1.5 கிலோமீட்டர்ஸில் வந்து நம்ம வந்து மண்டபத்தை ரீச் பண்ணிடுவோம். மண்டபத்துக்கிட்ட போயிட்டு வில் கால் அப் அவர் பைக்கர் மாப்பிள்ளை, அதாவது கல்யாண மாப்பிள்ளை கூப்பிட்டு வரும். கல்யாண மாப்பிள்ளை கூப்பிட்டுட்டு அவர் எங்கே இருக்கான்னு கேட்டு சப்போஸ் அவர் போய் பார்த்து அவர் கூட அழைச்சிட்டு வர மாதிரி இருந்தால் அந்த ஒரு பிளான் ஆர் செட்டப். இல்லை நம்ம மண்டபத்தில் வெயிட் பண்ணுற தம்பி அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மண்டபத்தில் வெயிட் பண்ணுவோம். ஸோ என்ன நடக்குன்னு தெரியல. வந்து ரைட் எடுக்கணும். ஓகே, என்னங்க தப்பா ரூட் கட்டுது. லெஃப்ட்ல ரோடு கட் ஆகுமா? ஓகே, ஆமாம், சின்னதாக ரோடு கட் ஆகுது. ஆமாம் தெரியுது. ஏதோ அந்த ஓகே 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 டன் டன். அங்கே தான் இருக்கீங்களா? ஓகேண்ணா வந்துட்டேன். ஓகேண்ணா வந்துட்டேன். ஓகே ஓகே வந்துட்டோம். மண்டபத்தை கண்டுபிடிச்சு விட்டோம். பைக்கு இங்கே நிறுத்தலாமா இல்லை உள்ளே இருக்கோமா? இங்கே இருக்கும். பைக் ஓகே. ஏண்ணா ஆண்ணா கிடைக்காது.
வாங்க போலாம். 2 seconds later. நம் காதல் வாழுமே ஓய் நம் காதல் வாழுமே அப்பா வா இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம். நீயே என் தாரா என் மனம் பூத்ததே